Hello, good morning children. So, இன்னைக்கு நம்ம chapter number 4ல exploring algebraic identities exercise 4.2 question number 1 factor completely ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ இங்க பாருங்க மூணு டேர்ம் கொடுத்திருக்காங்க and மூணு டேர்ம்ல first term 9x square plus 24xy இது second term plus 16y square இது நம்மளது third term. இப்போ நமக்கு இந்த மூணு டேர்ம் கொடுத்துட்டு ஃபேக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஐடென்டிட்டி 1ல நம்ம என்ன படித்தோம், a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இப்போ இங்கேயும் பாருங்கம்மா, இங்கே மூணு டேர்ம் இருக்கு, இங்கேயும் மூணு டேர்ம் இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 3x the whole square, இது 4y the whole square. அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் வச்சு நம்ம இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ நம்ம இந்த கொஸ்டினை a ஸ்கொயர் மாதிரி மாற்றணும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு a ஸ்கொயர்னா நம்ம 9x ஸ்கொயர், 9th ஸ்கொயர் ரூட் என்ன 3, x ஸ்கொயர் த ஸ்கொயர் ரூட் என்ன x. கரெக்டா? 3 3s are 9, x into x x ஸ்கொயர். ஸோ நம்ம இது இப்படி எழுதணும். ஸோ a ஸ்கொயர் நம்ம எழுதிட்டோம். இப்போதைக்கு a ஸ்கொயரை விட்டுட்டு 2abயை விட்டுட்டு b ஸ்கொயருக்கு வரலாம். ஓகே, b ஸ்கொயர் 16th ஸ்கொயர் ரூட் என்ன 4, y ஸ்கொயர் த ஸ்கொயர் ரூட் என்ன y. ஸோ 4y த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா நம்ம a ஸ்கொயரும் எழுதிட்டோம் அண்ட் b ஸ்கொயரும் எழுதிட்டோம். இப்போ நடுவில் என்ன எழுதணும், 2 into a into b, 2 into a into b. இப்போ a ஸ்கொயர்னா என்ன, இந்த ஸ்கொயரை எடுத்துட்டா என்ன இருக்குது அதுதான் a, bனா இந்த ஸ்கொயரை எடுத்துட்டா அதுதான் b. அந்த மாதிரி இப்போ a இடத்துல இந்த ஸ்கொயரை எடுத்துட்டா என்ன இருக்கும் 3x. அதே மாதிரி bல இந்த ஸ்கொயரை எடுத்துட்டா என்ன இருக்கும் 4. இப்போ செக் பண்ணி பாருங்க, 3 3s are 9, x into x x square plus 2 3s are 6, 6 4s are 24, x into y xy and 4 square, 4 into 4 16, y into y y square வந்துச்சு. ஸோ அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டினை இந்த ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இது நம்மளுக்கு இருக்குன்னா ஸோ இது கொஸ்டின்னா இது ஆன்சர். இப்போ இது கொஸ்டின்னா நமக்கு இதுதான் ஆன்சர் வரும். அப்படின்னா நம்ம இது இப்படி எழுதணும், a plus b the whole square. அப்போ a இடத்துல என்ன இருக்கு, வெறும் a மட்டும் எழுங்க, ஸ்கொயர் வேண்டாம். ஸோ a plus b இடத்துல என்ன இருக்கு 4y. ஸோ 3x plus 4y the whole square. இதுதான் நம்மளது ஃபேக்டர்ஸ். 3x plus 4y the whole square என்ன, 3x plus 4y into 3x plus 4y are factors of this. காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4s square plus 20st plus 25t square. இப்போ இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஃபேக்டர் பண்ணணும்னா நம்ம என்ன பார்க்கணும், எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, 1 டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம். கரெக்டாக? இப்போது 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் அப்போது அது ஐடென்டிட்டி 1 இல்லைன்னா 2. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இது ஐடென்டிட்டி 1. இங்கே மைனஸாக இருந்தால் இங்கேயும் மைனஸ் வந்துடும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதில் எல்லாமே ப்ளஸ்னா அண்ட் ஃபஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அது இந்த ஃபார்மில் இருக்குது. இந்த ஃபார்ம்லேருந்து நம்ம இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ இப்போ a ஸ்கொயர், ஸோ இது 4s ஸ்கொயர், த ஸ்கொயர் ரூட் என்ன 4 த ஸ்கொயர் ரூட் 2, s ஸ்கொயர் த ஸ்கொயர் ரூட் s. ஸோ 2s த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம a கண்டுபிடிச்சிட்டோம், a என்ன 2s. இப்போ அதே மாதிரி b கண்டுபிடிச்சிடலாம், 25 த ஸ்கொயர் ரூட் 5, t ஸ்கொயர் த ஸ்கொயர் ரூட் t. ஸோ இது வந்து b ஸ்கொயர். இப்போது நம்ம bயும் கண்டுபிடிச்சிட்டோம். நடுவில் என்ன எழுதணும், 2 into a into b. ஸோ 2 into இப்போ a இடத்துல என்ன இருக்குது, ஸ்கொயரை பார்க்காதீங்க, ஏன்னா ஸ்கொயரோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா a இடத்துல என்ன இருக்குது, வெறும் 2s. அதே மாதிரி b ஸ்கொயர், ஸ்கொயரில் ஸ்கொயர் பார்க்காதீங்க, b கூட என்ன இருக்குது 5t. இப்போ செக் பண்ணிக்கோங்க, 2 into 2 4, s into s s square, 2 2s are 4, 4 5s are 20, s into t st
plus 5 into 5 25 t into t t square. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து இந்த ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுதான் நம்மளது கொஸ்டின்னா, இது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் இடத்துல ஏ மட்டும் எழுதணும். ஸோ இங்கே ஏ மட்டும் என்ன இருக்கு? 2s ப்ளஸ் பி இடத்துல என்ன இருக்கு? 5t. அப்புறம் பிராக்கெட் போட்டு the whole square. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். 4.1ல நம்மக்கிட்ட எது கொடுத்துருந்தாங்க, நம்ம இதை வச்சு ஃபைனல் ஆன்சர் இப்படி வரும். இதுதான் நம்மளது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது நம்மளது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப். இப்போ இது ரிவர்ஸில் வராங்க. இது தேர்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் சம் பாருங்க, 49x² plus 28xy plus 4y square. இதுலேயும் 3 டேர்ம் இருக்கு. அண்ட் அந்த 3 டேர்மில் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்படின்னா இதுவும் நமது ஐடென்டிட்டி 1 தான். இது இங்கே ப்ளஸ், எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருந்தால் a + b the whole square ஃபார்மில் வந்துடும். இங்கே மைனஸ் இருந்திருந்தா இது a - b the whole square ஃபார்மில் வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் சில்ட்ரன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் a வச்சுட்டு ஸ்கொயரை வெளியே போடணும். ஓகேவா? அதான அர்த்தம். ஸோ நான் 49 ஸ்கொயர் ரூட் என்ன எழுதுவேன்? 7. எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏன்னா x² ஸ்கொயர் ரூட் x. அப்போ தான் 7x into 7x நம்மளுக்கு பாருங்க, 7x into 7x, 7 7s are 49, x into x, x² வருது. ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி மாற்றணும். இதே மாதிரி ப்ளஸ் b ஸ்கொயரும் மாற்றலாம். 4 ஸ்கொயர் ரூட் 2, y² ஸ்கொயர் ரூட் y. ஸோ 2y the whole square. ஸோ 2y the whole square வந்து என்ன? 2y into 2y, 2 2s are 4, 4y square. கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட a இருக்கு. a என்ன? 7x. b என்ன? 2y. இப்போ நடுவில் நான் என்ன எழுதணும்? 2 into a into b. ஸோ a இடத்துல என்ன இருக்கு? 7x into b இடத்துல என்ன இருக்கு? 2y. செக் பண்ணிக்கலாம். 7 7s are 49, x into x is x square. 2 7s are 14, 14 2s are 28, x into y, xy. 2 2s are 4, y the whole square. அப்படின்னா நம்ம இந்த லைன் மாதிரி இது கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பாருங்க, a² plus 2ab plus b². இது கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இது இருக்குன்னா நம்ம இதை இந்த மாதிரி மாற்றணும். a plus b the whole square, a plus b the whole square. அப்போனா a இடத்துல என்ன இருக்கு? 7x plus b இடத்துல என்ன இருக்கு? 2y the whole square. Okay. Next question பாருங்க, 64p² plus 32/3pq plus 4/9q². இப்போ இதுவும் நம்மளது ஐடென்டிட்டி 1 தாமா, ஏன்னா எல்லாத்துலேயும் நம்மக்கிட்ட ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ இது a plus b the whole square is equal to a² plus 2ab plus b². சில்ட்ரன் நீங்கள் நினைப்பீங்க என்ன சேமாக இருக்கிற சம் நம்ம ஏன் இவ்வளோ வாட்டி பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு 2 3 வந்து ப்ராக்டிஸ். இப்போது இங்கேருந்து சம்ஸு கொஞ்சம் டைப்பு மாறுது. எப்படின்னு பார்த்துக்கலாம். கொஸ்டின் வந்து 64p² plus 32/3pq அண்ட் இப்போ உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு 4/9q². இப்போ இதுலேயும் 3 டேர்ம் இருக்குது. அண்ட் 3 டேர்மில் ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்படின்னா இது ஐடென்டிட்டி 1 and 2ல தான் வரும். நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட்டு 4.4ல் 3 டேர்ம் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்காது. அப்போது அது வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கிறதுனால அது ஐடென்டிட்டி 1 இல்லைன்னா ஐடென்டிட்டி 2ல வரும். ஓகே, ஸோ 64 the square root என்ன? 8. ஸோ 8. p² the square root என்ன? p. ஸோ 8p the whole square. ஸோ நான் இது a இடத்துல இப்போ என்ன வந்துருச்சு? a இடத்துல இப்போ 8p இருக்கு. ஓகேவா? இது ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொசரம் தான். a இடத்துல என்ன இருக்கு? 8p. லாஸ்ட் டேர்முக்கு போயிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன? 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன? 3. அண்ட் q² the ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? q. ஸோ இதுவும் நம்மளுக்கு b கிடச்சிச்சு. ஸோ a இடத்துல 8p,
B இடத்துல 2/3 நடுவில் நம்ம என்ன எழுதணும் A முடிச்சிட்டோம் B ஸ்கொயரும் முடிச்சிட்டோம் நடுவில் 2 into A into B A இடத்துல என்ன இருக்கு A to B B இடத்துல 2/3 ஓகே இது ஃபுல் B இப்போ செக் பண்ணி பாருங்க 2 2s are 4 4 8s are 32 நியூமரேட்டர்ல 32 இருக்கு டினாமினேட்டர்ல 3 இருக்கு P into Q PQ ஸோ நம்மளுக்கு இது வந்தாச்சு இப்போ இது எழுதிட்டோம்னா இங்க இருந்து நம்ம ஃபேக்டர் பண்றதுக்கு இது எழுதணும் A plus B the whole square கரெக்ட் A இடத்துல என்ன வரும் 8B plus B இடத்துல என்ன வரும் 2/3Q the whole square. So this is your final answer. Fifth question 3A square plus 4AB plus 4/3B square. இப்போ இது பாருங்க 3A square. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் √3 ஒரு பிரைம் நம்பர்னால 3 அதுக்கு நமக்கு ரூட் கிடைக்காது ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் √3 தான் எழுதணும் கரெக்ட் அண்ட் A square the square root A ஸோ இதுதான் நம்மளுக்கு A square ப்ளஸ் நேராக லாஸ்ட் டேர்முக்கு போயிடலாம் B square ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இப்போ தான் நம்ம பண்ணோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வராது ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படியே எழுதிட்டு B square the square root B இது எழுதியாச்சு ஸோ இப்போ A இடத்துல என்ன இருக்கு √3A இருக்கு அண்ட் B இடத்துல என்ன இருக்கு 2/√3B இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு நடுவில் என்ன எழுதணும் 2 into A into B வேணும் ஸோ 2 into A இடத்துல என்ன இருக்கு √3A and B இடத்துல என்ன இருக்கு 2/√3B okay so we have got this in the form of this இப்போ மேல √3 கீழே √3 கேன்சல் ஆயிடும் கரெக்டா இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ ஃபார் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் இது பிக்சர்ல இருந்து எடுத்துக்கிறேன் √3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ பாருங்க என்ன இருக்கு 2 2s are 4 A into B AB ஸோ 4AB கரெக்டாக இது வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ நம்ம இப்போ இது இந்த ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம இது இந்த ஃபார்மில் கொண்டு வரணும் அப்படின்னா A plus B the whole square A இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டோமே √3A and B இடத்துல 2/√3B the whole square this is the identity இப்போ question number 1ல இதான் லாஸ்ட் சம் 9/5s square plus 6SB plus 5B square இப்போ இதில் இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் 9/5s square இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் 3 இது 5 வந்து ஒரு பிரைம் நம்பர் ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வராது ஸோ நம்ம √5 தான் எழுதணும் ஸோ 3/√5 அண்ட் S ஸ்கொயர் தி ஸ்கொயர் ரூட் S ஸோ இதுதான் நம்ம இதை A the whole square மாதிரி எழுதியாச்சு அதே மாதிரி 5B square இப்போ தான் நம்ம பார்த்தோம் 5 ஸ்கொயர் ரூட் இருக்காது ஸோ நம்ம √5 into √5 நம்மளுக்கு 5 கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க √5 into √5 is 5 ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் இது வந்தாச்சு V ஸ்கொயர் வந்து V மட்டும் ஸோ இப்போ A இடத்துல என்ன இருக்கு 3/√5s அவ்வளோதான் B இடத்துல என்ன இருக்கு √5V அவ்வளோதான் இப்போ நடுவில் நம்ம என்ன எழுதுறோம் 2 into A into B 2 இடத்துல 2 into A இடத்துல 3/√5s into B இடத்துல √5V அவ்வளோதான் கரெக்டா ஏன்னா இது B this is B so B எழுதியாச்சு இது A so A எழுதியாச்சு இப்போ பாருங்க √5ம் கேன்சல் 2 3s are 6 S into V SV so we have got this in this form now இங்கிருந்து நம்ம இது இப்படி காமிக்கணும் கரெக்ட் A இடத்துல A plus B the whole square A இடத்துல என்ன இருக்கு 3/√5s plus B இடத்துல √5V the whole square இப்போ நம்ம exercise 4.2 question number 2க்கு வந்துட்டோம் find values and அவங்க இங்க நம்மள
ஐடென்டிட்டி 2 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சில்ட்ரன், நான் ஒன்று சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஏ ப்ளஸ் இடத்துல மைனஸ் போட்டுட்டா அதே ஃபார்முலா தான் இருக்கும், ஒன்லி 2abக்கு முன்னாடி மைனஸ் ஒன்று, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் சில்ட்ரன். இங்கே ப்ளஸ் இருக்கும்போது இப்போ வரைக்கும் நம்ம பண்ண சம்ஸு ஐடென்டிட்டி 1, இங்கே ப்ளஸ் இருந்தால் எல்லாத்துலேயும் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் நடுவில் மட்டும்தான் மைனஸ் வரும், இங்கே அதே ப்ளஸ் வந்துடும். ஸோ இது பை ஹார்ட் பண்ணிக்கணும். ஐடென்டிட்டி 1, a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. அதே மாதிரி a minus b square is equal to a square minus 2ab plus b square. இப்போ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இதை மூணு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 79, கரெக்ட். இப்போது 79 ஸ்கொயர் நான் ஃபஸ்ட்டு இது மாதிரி மாற்றணும், அப்படின்னா மைனஸ் பண்ணணும் ரெண்டு நம்பர் 79 வர மாதிரி. ஸோ 79க்கு அப்புறம் எந்த டென்ஸோ ஹண்ட்ரட்ஸோ க்ளோஸாக இருக்குது, 80 க்ளோஸாக இருக்குது. ஸோ நான் 79 ஸ்கொயரை 80 minus 1 the whole square கூட எழுதலாம். ஏன்னா 79 வந்து 80 minus 1 தானே, 80லேருந்து 1 போச்சுன்னா 79 அண்ட் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 80 minus 1 the whole square. அப்படின்னா இப்போது நம்மளது ஏ இடத்துல என்ன இருக்குது 80, பி இடத்துல என்ன இருக்குது 1, அவ்வளோதான். அப்போது எங்கெல்லாம் ஏ இருக்கும் 80 போடுங்க, எங்கெல்லாம் பி இருக்கும் அங்கே 1 போடுங்க. ஸோ ஏ ஸ்கொயர் வந்து 80 ஸ்கொயர் minus 2 into a into b, 2 into 80 into 1 plus b square. இப்போது 80 ஸ்கொயர்னா என்ன, 80 இப்போது சில பசங்க இப்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டோன்ட் டூ திஸ் சில்ட்ரன். 80 into 80 எப்படி பண்ணணும், ரெண்டு 0 இருந்தால் ஃபஸ்ட்டு 8 8s are 64, ரெண்டு 0 இருக்கா இப்படி போட்டுருணும். ஸோ 6400 minus 2 1s are 2, 2 into 80 160 plus 1 square. ஸோ 6400ல 160 போச்சு ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 6241 வந்துடும் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி 193 பண்ணணும். 193க்கு அப்புறம் இப்போ இது டென்ஸில் இருந்துச்சு கரெக்டாக, 79 ஒன்ஸ் பிளேஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ், அதனால 79க்கு அப்புறம் 80 வந்துடும். இப்போ இது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ், அப்படின்னா 100க்கு அப்புறம் 150 190 அப்புறம் என்ன வருது 200 வருது. ஸோ நம்ம 200ல் என்ன மைனஸ் பண்ணால் 193 வரும் யோசிக்கிறோம். 200 minus 7. ஓகே, சப்போஸ் ஆண்டி மேம் எங்களுக்கு தெரியல எப்படி 193 வரும்னா நீங்கள் 200லேருந்து 193 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 7 வந்துடும். ஸோ நீங்கள் அந்த 7 அப்படி கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஏ இடத்துல என்ன இருக்குது 200, பி இடத்துல என்ன இருக்குது 7. ஸோ எங்கெல்லாம் ஏ ஸ்கொயர் ஏ இருக்கும் அங்கே 200 போடுங்க, எங்கெல்லாம் பி இருக்கும் அங்கே 7 போடுங்க. ஸோ ஏ வந்து 200 ஸ்கொயர் minus 2 into a into b plus b square 7 square. இப்போ 200 ஸ்கொயருக்கு மீனிங் என்ன, 200 into 200. ஸோ 2 2s are 4, 1 2 3 4 zeros. ஸோ இங்கே 4 followed by 4 zeros. அப்புறம் 2 2s are 4, 4 7s are 28 and 2 zeros plus 7 7s are 14. இப்போ 40,000லேருந்து 2800 மைனஸ் பண்ணி 49 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 37249 வந்து. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். லாஸ்ட் வந்து 299 ஸ்கொயர். ஸோ 299ம் ஒரு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்குது, ஒன்ஸ் டென்ஸ் 100. ஸோ 299 பக்கத்தில் என்ன இருக்குது 300. அப்படின்னா 300லேருந்து நான் -1 பண்ணால் நமக்கு 299 வந்துடும். இப்போ ஏ இடத்துல என்ன இருக்குது அண்ட் பி இடத்துல, ஸோ இதுதான் நம்ம போடணும். ஏ ஸ்கொயர் 300 ஸ்கொயர் minus 2 into a into b 300 into 1 plus b square. ஸோ 300 into 300 எவ்வளோ, 3 3s are 9. அப்புறம் 300 சில பேர் என்ன பண்ணுவாங்க 3 3s are 9 பண்ணிடுவாங்க, அப்புறம் 2 0 மட்டும் போட்டுருவீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. 300 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 3 3s are 9, இங்கேயும் 2 0 இங்கேயும் 2 0. ஸோ டோட்டலி 4 0 வரும். 2 1s are 2, 2 3s are 6, 0 0 plus 1 ஸ்கொயர் வந்து 1.
இப்போ 9,600 போச்சு ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா 89,401. That's all children. 4.2 exercises over. See you in the next class.